பக்தர்களுக்கு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்வது, தைப்பூச காலகட்டத்திலும் சஷ்டி என்றும் கந்த சஷ்டி என்றும் நேமமாக விரதம் இருந்து பாருங்கள். சத்தியமாக முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளத்தையும் அளிப்பார். தெய்வம் வந்து கண்டிப்பாக அருள் கொடுங்க. நமக்கு என்ன தெரியுமா, நம்பிக்கை தாங்க மெயின். நம்ம எதை செஞ்சாலும் ஆத்ம சுத்தியோடு, தேகம் சுத்தியோடு எதை செய்தாலும் தெய்வம் நமக்காக வந்து பேசும் என்பதில் முருகனை தவிர வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முருகப்பெருமான் வந்து சஷ்டியில் விரதம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வாரிசு வரும். அது ஆக்சுவலாக விரதம் பழமொழி அதுதான். இவங்க வந்து சட்டியில் இருந்தாங்கன்னா அகப்பையில் வரும் பழமொழியாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை செல்வம் வரும் தான் அது பழமொழியாக. ஆக்சுவலாக இவங்க வழக்கில் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆமாம் வந்துட்டு சட்டியில் இருந்தாங்கன்னா அகப்பையில் வராது, பானைக்கும் அப்படி கொண்டு போயிட்டாங்க நம்ம மக்கள். பழமொழியே வடிவேல் சொல்லுவார் பாருங்க படத்தில், அப்படியே திருப்பி விட்டாங்க யான்னு. அந்த மாதிரி பழமொழியை திருப்பி விட்டாங்க அவங்க. அந்த மாதிரி சஷ்டி விரதம் வந்து அத்தனை, ஏன்னா பர்த் ஆஃப் முருகா அது. ஆக்சுவலாக முருகனுடைய ஒரு பெரிய பிறப்பு என்னென்னா, மற்ற சாமிகள் மாதிரி இல்லாமல் நேராக ஈசனின் நெற்றிக்கல்லேருந்து உதித்த மிகப்பெரிய சக்தி ஸ்வரூபம்.